வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சோமவாரப்பட்டியில் உள்ள ஆல்கொண்டமால் கோவில் தைப்பொங்கல் மற்றும் தமிழர் திருநாள் திருவிழா கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. 3 நாட்கள் நடக்கும் விழாவில் உடுமலை, நெகமம், பொள்ளாச்சி உட்பட்ட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தங்களின் பசுக்களின் பால் கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகின்றனர். கால்நடை வளம் சிறக்கவும், கால்நடைகளை நோய் தாக்காமல் இருக்கவும் நேர்த்திக்கடனாகவும் பசு கன்று உருவ சிலைகளை சுவாமிக்கு வைத்து வழிபட்டு வருகின்றனர். தைப்பொங்கல் முதல் நாள் பிறக்கும் கன்றுகளை கோவிலுக்கு நேர்ந்து விடுகின்றனர். கிராமங்களில் அறுவடை திருநாளை வரவேற்கும் வகையில் மார்கழி மாதம் முழுவதும் இரவு நேரங்களில் ஊருக்கு பொதுவாக உள்ள ஜல எருதுகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து தைப்பொங்கல் அன்று மல கோவிலுக்கு ஊர்வலமாக அழைத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை தெப்ப திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் இன்று காலை 6:15 மணியளவில் உற்சவர் சன்னதியில் தெய்வானையுடன் எழுந்தருளிய சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தீப ஆராதனை காட்டப்பட்டது. உற்சவர் சன்னதியில் இருந்து மங்கள மேளம் முழங்க சிம்மாசனத்தில் சுவாமி அம்பாளுடன் புறப்பட்டு கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளினார். சுவாமி அம்பாள் முன்னிலையில் தங்க கொடி கம்பத்திற்கு பால்,
பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. மாயிலை, தர்ப்பை புல், வாசனை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பட்டு வஸ்திரம் சாற்றப்பட்ட கொடிக்கம்பத்தில் மேளதாளங்கள் முழங்க காலை 7:15 மணிக்கு கொடியேற்றம் நடைபெற்றது. தீப ஆராதனை காட்டப்பட்டது. கொடியேற்றம் கண்ட பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா, வீரவேல் முருகனுக்கு ஆரோகரா என பக்தி கோஷங்கள் எழுப்பினர். விழாவையொட்டி சுவாமி, அம்பாள் தினமும் இரவு தங்க மயில், ரிஷப, யானை, காமதேனு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா புறப்பாடு நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 27ஆம் தேதி காலையில் GST ரோட்டில் உள்ள தெப்பக்குளத்தில் தெப்பம் முட்டு தள்ளுதல் நிகழ்ச்சி நடக்கிறது. தொடர்ந்து தை கார்த்திகையையொட்டி தேரோட்டம் 16 கால் மண்டபத்தில் இருந்து நகரின் 4 முக்கிய வீதிகளில் தேர் வலம் வரும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் 28ஆம் தேதி தெப்ப உற்சவம் நடக்கிறது. அதில் கோவிலில் இருந்து தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி புறப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளுவார். தெப்பத்தில் 3 முறையும் இரவு மின்னொளியில் தெப்பத்தை வலம் வந்தும் அருள் பாலிக்கிறார். இன்று நடைபெற்ற கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.